வணக்கம். இன்னைக்கு நாம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆழமான விஷயத்த பார்க்க போறோம். அதுதான் தெய்வம் ஒளியாக இருக்கிறார். வாங்க, அதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில சில சமயம் ஒரு இருட்டுக்குள்ள வழி தெரியாம நிக்கிற மாதிரி உணர்ந்திருக்கோம் இல்லையா? வேதாகமம் சொல்லுது, தேவன் ஒரு தூய ஒளி, அவர்கிட்ட கொஞ்சம் கூட இருளே கிடையாதாம். இங்க ஒளினா பரிசுத்தம், உண்மை. அதே மாதிரி இருள்னா பாவம், அறியாமைன்னு எடுத்துக்கலாம். இந்த பாவ இருட்டிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வர தேவன் ஒரு ஒளியை இந்த உலகத்துக்கு அனுப்புனதா வேதாகமம் சொல்லுது. அந்த ஒளி வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து தான். அவரே சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளி அப்படின்னு. அவர் ஒரு மனுஷனா வாழ்ந்து நமக்காக மரித்து உயிரோட எழுந்தார். இப்படித்தான் அந்த இருளை ஜெயிக்க ஒரு வழியை காட்டினார். ஆமா, தெய்வம் நம் ஒளியாக மாறுவதற்கு தடையாயிருக்கிற பாவங்களைப் போக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார்.